தூங்குறேன். என்னதான் படிச்சிருந்தாலும் இந்த விஷயத்துல மட்டும் சரியான மக்கா இருக்காளே. ரொம்ப கஷ்டம். ஏன் விஷயத்துல அக்கறை இருக்கிற ஆள் யாரு? ஒருவேளை கரிகாலனா? நந்தினி, உனக்கு ஒண்ணும் இல்லையில? நீ நல்லா இருக்கேல? நான் எங்க இருக்கேன்? ஹாஸ்பிட்டல்ல இருக்க. யார் என்ன இங்க கொண்டு வந்து சேர்த்தது? அந்த கர்ச்சீஃப் போட்டிருந்தவரா? அவர் தான் என்ன இந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தாரா? கரிகாலா, சொல்லு, நீ அவரை பாத்தியா? இல்ல நந்தினி, உன்னை ஆஸ்பத்திரியில சேர்த்ததுக்கு அப்புறம் ஆஸ்பத்திரியில இருக்கிறவங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நானே வந்தேன். அன்னைக்கு இவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் பண்ணி சொல்லிதான் வந்தானா? அப்போ இவனா இருக்க வாய்ப்பு இல்ல. இல்ல, சான்ஸே இல்ல. தூங்குறதுக்கு முன்னாடி இந்த கர்மத்தை அடிச்சாதான் தூக்கமே வருது. அப்படி இதெல்லாம் என்னதான் இருக்குன்னு ஒன்னும் புரியல. எல்லாம் மனப்பிராந்தி தான். இந்த நேரத்துல இவ எங்க கிளம்பி போயிட்டு இருக்கா? ஒருவேளை நாம வயலுக்கு ஆள் அமிச்சு பயிரை அழிக்க சொன்ன விஷயம் இவளுக்கு தெரிஞ்சு போச்சோ? இவளுக்கு அது தெரிய வாய்ப்பே இல்லையே. ஆனா இவ போறத பார்த்தா வயக்காட்டுக்கு போற மாதிரி இருக்கே. முதல்ல இந்த விஷயத்த அக்கா கிட்ட சொல்லணும். அப்புறம் எதுக்குடா புலம்புற? அதான் நாம அனுப்பின ஆளுங்க அங்க இருக்காங்கல்ல, அவங்கள மீறி இவ என்ன பண்ண முடியும்? அவனுங்க பண்றதெல்லாம் இவ பாத்துட்டானாக்கா நமக்கு பிரச்சனை தானாக்கா? என்ன பிரச்சனை வந்துற போது? அவ இந்த நேரத்துக்கு வயக்காட்டுக்கு போனதையே நமக்கு சாதகமா மாத்திடுவோம். எப்படிக்கா? நீ வயக்காட்டுல இருக்கிற நம்ம ஆளுங்களுக்கு போன போடு. சரிக்கா. சொல்லுங்கண்ணே. டேய், அக்கா உங்ககிட்ட பேசணுமாடா? கொடுங்கண்ணே. இந்தாக்கா. ஹலோ. டேய் சொல்லுங்கம்மா. அந்த வானதி வயலுக்கு தான் வந்துகிட்டு இருக்கா. ஐயோ, இந்த நேரத்துலயா? ஆமாண்டா. இந்த நேரத்துல எதுக்குமா அவங்க இங்க வரணும்? தெரியல, ஆனா அவளுக்கு ஏதோ சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ. டேய், நீ எதுக்கு இப்ப பயப்படுற? அவளை புடிச்சு கட்டி போட்டு அவ கண்ணு முன்னாடியே அருள் வளர்த்த பயிரை அழிச்சிருங்க. வயல்ல முழுசா அழிச்சதுக்கு அப்புறம் அவ கட்ட அங்கேயே கழட்டி விட்டுட்டு நீங்க ஓடிடுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. என்னக்கா வானதி அங்கே விட்டு போ சொல்லிட்ட? அவளை விட்டா அவ நம்ம வீட்டுக்கு வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுவாள்ல? சொல்லட்டும், அதுக்காக தானே விட சொன்னேன். என்னக்கா சொல்ற? அவ இங்க வந்து வயலுக்கு அருகிருச்சுன்னு சொல்றதையே நம்ம அவளுக்கு எதிரா மாத்துவோம். அது எப்படிக்கா முடியும்? வானதி நம்ம வீட்டை விட்டு போனது நம்ம வீட்டு சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கும்ல. அப்போ அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணு. ஓகே. இந்த பக்கம் அப்படியே கொஞ்சம் மேல. ஓகே. ஆமா. அத காட்டி அருள் ஜெயிக்க கூடாதுங்கிறதுக்காக வானதி தான் வயலுக்கு போய் சாய கழிவை கொட்டி வயலை நாசமாக்கிட்டா.
இப்ப நம்ம கிட்ட வந்து அத வேற யாரோ பண்ண மாதிரி சொல்லி நடிக்கிறான்னு சொல்லுவோம். வானதி விவசாயம் பண்ண வயலுக்கு ஒண்ணும் ஆகாததுனால அருள் கண்டிப்பா நம்ம சொல்றதெல்லாம் நம்புவான். அத வச்சே அவளை அடிச்சு விரட்டுவோம். எப்படிக்கா நீ இப்படியெல்லாம் யோசிக்கிற? நீ யோசிக்கிறது எல்லாமே வேற லெவல். சரிடா. வாடா. நல்ல வேலை, நம்ம பயந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. வயல் நல்லாதான் இருக்கு. பொறுமையா போ. டேய் பொறுமையா வாடா, பொறுமையா வா. ஆடி வா. டேய் ஆடுறடா. ஆடிங்கடா. வா. ஓ. வா. என்ன விடுங்கடா. டேய் மைதே அத்தாத. டேய் நான் மரத்துல கட்டு. டேய் இவள புடா, நான் கையில தந்துறேன். என்ன விடுங்க. டேய் கத்திட்டே இருந்தேன்னு வெச்சுக்கயா. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அமைதியா இரு. கட்டறா. என்ன விடுங்க. நல்லா கட்டு. விடுங்க. நல்லா டைட்டா கட்டறா. என்ன விடுங்க. விடு. நல்லா கட்டு. என்ன விடுங்கடா. டேய் அத போய் தொடடா.